அன்னைக்கே சொன்னமே இது ஆள போற தமிழ கொடி ஏ விஜய கொடி வெற்றி கொடி புட்டா கொடி 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 ஒரு பாட்டு மறந்து போச்சே யாராது திகிலு இவன் என்னது கூப்பிடுறான் ஹலோ சொல்றா என்ன புட்டா கொஞ்சம் மாசமா கோஸ்ட் வராம ரொம்ப ஜாலியா இருக்க போல உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ணிருக்கேன் என்னது உன்னை தேடி ஒரு பேய் உன் வீட்டுக்கு வந்துருச்சு புட்டா என்னடா என்னமா சொல்ற அந்த பேய் நீ ரொம்ப நல்லா பழகுன ஒரு பர்சனோட உடம்புலதான் இருக்கு நீ இப்போ தூங்க போ அங்க 2 பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தரோட உடம்புலதான் அந்த பேய் இப்போ இருக்கு நான் வச்சறேன் 2 பேரா இவன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்பா அம்மா அருண் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 3 பேர் தானே இருப்பாங்க பைத்தியக்கார பேயாவது ஆயாவது போட பாத்துக்கலாம் அந்த ஆண்டவனே நம்ம பக்கத்துல இருக்கான் என்ன பீசானந்தா வந்திருக்கான் சொன்ன மாதிரியே 2 பேர் தான் இருக்காங்க டேய் ஏன்னா நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்பா பாய்ங்க டே புட்டா நம்மளோட அம்மா அப்பாவும் பீசானந்தாவோட அம்மா அப்பாவும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க எந்த கோயில் ஏதோ பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் புட்டா ஒன்றா மிட் நைட்லேயோ இல்லை அதிகாலையிலையோ வந்துடுவாங்க நீ வந்து படுத்துவோம் ஐயோ அவன் சொன்னது கரெக்டாக போச்சு கரெக்டாக 2 பேர் தான் இருக்காங்க நாய் வேற வெளியே கத்துது ஐயோ இப்போ இந்த 2 பேரோட உடம்புல யார் உடம்புல பேய் இருக்குன்னு தெரியலையே ஒருவேளை புதுசா வந்த பீசானந்த உடம்புல இருக்குமோ அந்த பேய் நீ ரொம்ப நல்லா பழகுன ஒரு பர்சனோட உடம்புலதான் இருக்கு இல்லையே அவன் ரொம்ப நல்லா பழகின பர்சனுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னான் அப்படி பார்த்தா பீசானந்தாவோட அருண் தான் என் கூட நல்லா பழக்கம் ஐயோ குழப்பமா இருக்கே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ இந்த பேயினால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பேசாம 2 பேருக்கும் சென்டர்ல போய் படுத்துருவோம் ஒருத்தன் பேயா இருந்தாலும் இன்னொருத்தன் கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் ஏன்னா இந்த சைட்ல அந்த சைட்லயும் படுத்தோம்னா பக்கத்துல படுத்து பேயா இருந்தாலும் நான் கொண்டுருவான் வேண்டாம் சென்டர்ல போய் படுத்துருவோம் சாமி காப்பாத்து சாமி. A few moments later. இதுல யாரு பேன்னு தெரியலையே பயமா இருக்கே பீசானந்தா பேயாகல அருண் பேயன்னு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச யாருமே பேயா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக நடந்துட்டு இருக்கு அம்மாவும் அப்பாவும் பீசானந்தாவோட அம்மா அப்பாவும் கோயிலுக்கு தானே போயிருக்காங்க யாருமே பேயா இருக்க மாட்டாங்க தூங்குவோம் தூங்கிட்டு இருக்கான் இப்போ என்னை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சே ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ டே புட்டா மைண்டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க கண்டதெல்லாம் யோசிக்காம தூங்குடா பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா ப்ளீஸ்டா தூங்குடா தூங்குடா யாரும் பேயலடா தூங்குடா
யாரா பேய்? ஐயோ பிரம்மையா, என்ன புரிய மாட்டேங்குது. அந்த திக்கு கால் பண்ணி கேட்க வரும். ஹலோ 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 டே திகிலு, இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? என்னடா குழப்புற? இப்படி எல்லாம் அந்த பேய் மைண்ட் கேம் ஆடுது. அப்ப இதெல்லாம் பிரம்மை இல்லையாடா? பிரம்மையா? டேய் இது பேயோட விளையாட்டுடா. சரி பயப்படாத, யார் உடம்புல அந்த பேய் இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உன்னோட ஃபேவரட்டான சாமியை உன் மனசுல நினைச்சு நல்லா கும்பிட்டு 2 பேப்பர்ல உன் அண்ணனோட பேரும் அந்த பீசானந்தாவோட பேரும் எழுதி கண்ணை மூடிட்டு கீழே போடு. நல்லா சாமியை வேண்டிட்டு ஒரு பேப்பரை கண்ணை மூடிட்டு எடு. அந்த பேப்பர்ல எந்த ஒரு பேர் வருதோ அவரோட உடம்புல தான் பேய் இருக்கு. சரி ஓகே, பண்ணி பார்க்கறேன். ஓகே பாய். சாமி முருகப்பா, ப்ளீஸ் சாமி, யார் உடம்புல அந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துருங்க சாமி. எனக்கு உதவி பண்ணுங்க சாமி, ப்ளீஸ் சாமி. அருண் கார்த்திக் அண்ட் பீசானந்தான் எழுதியிருக்கு. நான் அருண் கார்த்திக் தனியா பீசானந்தா தனியா தானே எழுதியிருந்தேன். இது எப்படி? இது என் ஹேண்ட் ரைட்டிங் வேற இல்லையே, எப்படி? அந்த திகிலுக்கு போன் பண்ண வேண்டியது. The number you are trying to call is currently not reachable. மாட்டேதே. இப்போ இவங்க 2 பேர் இங்க வந்து நின்னது உண்மையா பொய்யா, இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? என்ன கருமோ, ஏது என்னாச்சு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்குன்னு பார்த்து அம்மா அப்பா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. பத்தாதுக்கு பீசானந்தா அவட அம்மா அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு தான் கோயிலுக்கு போடுவேன், நாளைக்கெல்லாம் போனாகாதா, இல்லை என்னையும் கூப்பிட்டு போனாகாதா? ஏன் அப்படி பண்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பயத்துல என்ன பேசுறா, என்ன பண்றா ஒன்றும் புரியல. ஐயோ இல்லை, இது கண்டிப்பா பிரம்மையா தான் இருக்கும். பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, போவோம். எல்லாமே பிரம்மையா தான் இருக்கும். என்ன இவங்க 2 பேர்த்தையும் காணோம்? அப்ப அங்க வந்தது இவங்க 2 பேர் தானா? அப்ப அந்த பேப்பர்ல வந்த மாதிரியே இவங்க 2 பேத்துக்குள்ளதான் பேய் இருக்கும். ஐயோ என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாடி. யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாரு யாரு அது? டேய் கதவை திறடா. அப்பா டேய் சீக்கிரம் கதவை தொறா. அம்மா அம்மா, ஐயோ இப்பதான் எனக்கு உயிரே வருது. அப்பா எனக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அம்மா பா. என்ன புட்டா சௌக்கியமா? யாருன்னு ஞாபகம் இருக்கா?
என்ன இவங்க 2 பேரும் இங்கே படுத்துருக்காங்க? அட சை, கனவா? செம்மையாக பயந்துட்டேன். ஆனால் இரு, கனவாக இருந்தா எப்படி பீஸானந்தா இங்கே வந்தான்? அம்மாவையும் அப்பாவையும் காணோம். இவங்க 2 பேரும் அதே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. நாய்க்கு வர வேலையில எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. வெளியே பேய் வந்தது. ஒருவேளை எதுக்கும் வெளியே போய் பார்க்கலாமா? சரி போவோம். முருகா காப்பாத்துப்பா. டேய், மணி 10 என்னடா படு தூங்கிட்டு இருக்க? சாப்பாடு சமைச்சாச்சு, போய் பல்லு வந்து சாப்பிடுறோம். என்னாச்சு எனக்கு? இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே புரியல. ஓ, எனக்கு கனவுக்குள்ள கனவு வந்திருக்கு. அப்ப அந்த 2 கனவுமே போய் இப்போ நடக்கிறது தான் உண்மை. வெயிட், செக் பண்ணி பார்ப்போம். உண்மை. ஏடா டேய், கனவு இப்படி போனா வருது. 2 கனவாடா, கனவுக்குள்ள கனவாடா, முடியலடா. சரி, ஏதோ ஒன்று கறி சமைச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். போய் சாப்பிடுவோம்.